இயேசு யார்? யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் இதை பற்றி பேசுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என் வழியாக அன்றி எவரும் என் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு சொல்கிறார். அப்படின்னா இயேசுதான் வாழ்வாக, வழியாக, வழிகாட்டியாக இருக்கின்றார். இயேசுவுக்கு பிடிச்சதெல்லாம் உண்மையும் உழைப்பும் தான். யார் ஒருவன் உண்மையின் வழியாக உழைக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கை மேம்படுகிறது. இயேசுவே உண்மை. அவருடைய வார்த்தை என்றைக்குமே பொய்யாக போனது கிடையாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை நம்முடைய கஷ்ட காலங்களிலே உதவியாக இருக்கின்றது. நிலையில்லாத நேரங்களிலே, போராட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு பக்கபலமாக இருக்கின்றது. இயேசுதான் வாழ்வு. அவருடைய வாழ்வின் வழியாக, இறப்பின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக இவர் உண்மையான இறைவன் என்பதை நமக்கு புலப்படுத்தி காட்டி இருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் பலவிதமான நெருக்கடி வந்தாலும் கூட இயேசுவை முழுமையாக விசுவசிப்பதன் வழியாக இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நாம் உணர்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இயேசு நமக்கு வாழ்வாக, வழியாக, ஒளியாக, ஜீவனாக, சத்தியமாக இருந்து நம்மை பாதுகாப்பார். எனவே உங்களுடைய வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்புக் கொடுங்கள். அவர் உண்மையான தெய்வம் என்பதை தன்னுடைய வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்க்கையால் உங்களுக்கு காட்டுவார். God bless you.